ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டு நாம இப்போ சோலோ லவ்லிங் சீசன் 3 எபிசோட் 9 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் ஜப்பானை சேர்ந்த எஸ்ராங்கன்டர்ஸ் எல்லாருமே ஜப்பானில் இருக்கிற எஸ்ராங்கேட்டை மூடுறதுக்காக ரஷ்யாவை சேர்ந்த எஸ்ராங்கன்டர் யூரி ஆர்லாஃப் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜின்வூ டபுள் டஞ்சனுக்குள்ள மறுபடியும் என்ற வாப்பில் அங்கே சுற்றி விளக்கில் ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். அங்கே முன்னாடி இருக்கிற அந்த கையில் போர்டு வச்சிருக்க ஒரு ஏஞ்சல் ஸ்டாச்சு முன்னாடி நம்ம ஹீரோ போய் எவ்வளோ நேரம் நீ பேசாமல் இருப்ப, பேச ஆரம்பிக்கிறியா இல்லையா அப்படி கேட்டோன்னே அது வில்லத்தனமாக சிரிச்சுட்டு நீ வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கோம். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த ரஷ்யாவை சேர்ந்த யூரி ஆர்லாஃப் எஸ்ராங்கன்ட்டு ஜப்பான்ல வந்து இறங்குவான். அவன் ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அங்க இருக்கிற பெஸ்ட் மீடியா எல்லாமே அவங்ககிட்ட போய், சார் என்ன சார் நீங்க வந்துட்டீங்களா, உங்களோட பவர் வச்சு நீங்க அந்த எஸ்ராங்கிட்ட தடுத்து நிப்பாட்டு போறீங்களா, உள்ள இருந்து எந்த மான்ஸ்டர் வராம தடுத்து நிப்பாட்டிருவீங்களா அப்படி கேட்டோன்னே அதுக்கு அந்த யூரி, ஆமா என்கிட்ட தான் பேரியர் மேஜிக் இருக்கு, அதை கேட்டு முன்னாடி போட்டு எதுவுமே வெளியே வராம பாதுகாப்பா வைப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அங்க இருக்க பிரஸ் மீடியா பீப்புள் எல்லாமே, ஆனா அவங்களோட பவர் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது இல்லைன்னு பேசிக்கிறாங்களே, உங்க பேரியர் மேஜிக்லாம் ரொம்ப வீக்கானது, இதெல்லாம் வேலைக்காகதான் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படி சொல்லும்போது அது கேட்ட அந்த யூரி, யாரா சொன்னது, நான் என்னோட மேஜிக் பவர் மட்டும் யூஸ் பண்ண போறது இல்ல, இங்க ஜப்பான்ல இருக்கிற மொத்த மானா கிறிஸ்டல்ஸ் எல்லாரோட மேஜிக் பவர் எல்லாத்தையுமே எடுத்து அது மூலமா என்னோட மேஜிக் பேரியரை வச்சு உள்ள இருந்து எதுவுமே வராம தடுத்து நிப்பாட்டிடுவேன், உங்க ஜப்பானோட மக்களோட உயிர் எல்லாத்தையுமே நான் தான்டா காப்பாற்ற போறேன், ஒழுங்கா நன்றி சொல்ல பழங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு நக்கலா பேசிட்டு இருப்பான். அதை டிவில லைவா நம்ம சேர்மன் கோ கொரியால உட்காந்து பார்த்துட்டு, இவன் ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கானே, அந்த கேட்ல இருந்து ஏதாவது வெளியே வந்துச்சு அவ்வளவுதான் அவன் கதையே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம சேர்மன் சவுலு ஒரு பேப்பர் எல்லாம் கொடுத்து, இங்க பாருங்க நீங்க சொன்ன சங்ஜின்வோ அவரோட கில்டு நிறைய கேட்டா வாங்கி அதுல நிறைய ஹண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம சேர்மன்கவும், பரவாயில்லையே அவர் சிங்கிளா நின்று நிறைய சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி மனசுல ரொம்ப சந்தோஷமா பாராட்டிட்டு இருப்பாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம சேர்மன் சவுலுக்கு ஒரு போன் வரும், சார் இங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல மறுபடியும் ஒரு டஞ்சன் கேட் வந்திருக்கு சார், ஆனா இங்க சங்ஜின்வோ வந்திருக்காரு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா, அதுதான் சார் டபுள் டஞ்சன் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சங்ஜின்வோ சொல்லியிருக்காரு சார் அப்படி சொன்னோன்னே அதுக்கிட்ட என்னது டபுள் டஞ்சன் மறுபடியும் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மன் சவுல் செம்ம சாக்காவாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த டபுள் டஞ்சனுக்குள்ள நம்ம ஹீரோ இருப்பாரு. அங்க அந்த ஸ்டாச்சு இருக்கு பாத்தீங்களா, ஏஞ்சல் மாதிரி ரெக்க வச்சுட்டு இருந்தது, அது அப்படியே ரெக்கையை விரிச்சோன்னு அந்த இடமே பயங்கர சூறாவளி காத்தால் அதிரும். அது கையில வச்சிருந்த அந்த ரூல்ஸ் போர்டு, அந்த ரூல்ஸ் போர்டையே சும்மா சல்லியா உடச்சி தெறிக்க விட்டுரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, நீ என்ன அந்த ரூல்ஸ் போர்டை அசால்ட்டா உடச்சி தூக்கி வீசிட்ட, அப்படின்னா இதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லையா, இதெல்லாம் வேஸ்டா அப்படி சொல்லும்போது அது கேட்டு அந்த சிலை பேச ஆரம்பிக்கும், அது ஒன்றும் வேஸ்ட் இல்லை, ஆனா அது இப்போதைக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, சரி நீ தான் என்ன இங்கே கூப்பிட்டியா, ஆமா நீ யாரு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அங்கே இருக்கிற அந்த ஸ்டாச்சு, ஆமாம் நான் தான் கூப்பிட்டேன், ஆனால் நான் யாருன்னு கேட்கறத விட முதல்ல நீ யாருன்னு கேளு, அந்த கேள்வி தான் கரெக்டான கேள்வியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன், இதில் நீ பாஸ் ஆன அப்படின்னா நான் நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன், நீ யாருன்னு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி தட்டினோன்னே அங்கே சும்மா நிற்கிற அந்த சிலை எல்லாமே அப்படி நடந்து வர ஆரம்பிக்கும், சண்டை ஆரம்பிக்கும், நீ இதில் ஜெயிச்ச அப்படின்னா உனக்கு நான் ஒரு ரிவார்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலை சொன்ன உடனே நம்ம ஹீரோ உடனே ராய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாடோவெல்லாம் வெளியே கொண்டு வர பார்ப்பாப்ல. அப்போ பட்டாருன்னு அந்த ஸ்டாச்சு என்ன பண்ணும், ஒரு சொடக்கு போட்டு விட்டுரும். சொடக்கு போட்டு விட்ட உடனே, இங்கே பாரு, இங்கே உனக்காக வேற யாரும் சண்டை போட போறதில்ல, நீ மட்டும் தான் இங்கே சண்டை போடணும், உன்னோட பவர் என்னன்னு தான் நான் பார்க்கணும், ஒழுங்கா நீ மட்டும் சண்டை போடுன்னு சொன்னோன்னே அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்னது என்னோட சேட பவரில் எதுவுமே யூஸ் பண்ண முடியாதா, சரி இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் இது எல்லாத்தையுமே என் கையாலே வெளுத்து வாங்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த சிலை அதோட வெப்பனை வச்சு நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு அப்படி ஓங்கி கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த மிகப்பெரிய அந்த ஸ்டோன் ஸ்வாலை அப்படி கையாலே பிடிச்சி ஓங்கி ஒரு அடி 2 துண்டா உடச்சி அப்படியே ஒரு பீஸ் எடுத்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்டாச்சு மேலே வீசுவார். அது ஸ்ட்ரைட்டாக அது மண்டையில் நடுசில் போய் சொருவிக்கும். அதை அப்படியே கையால் பிடுங்கலான்னு சொல்லிட்டு கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கும்போது சும்மா நம்ம ஹீரோ பறந்து போய் அந்த உடஞ்ச அந்த சொருகுன பீஸில் ஓங்கி ஒரு அமுக்கு அப்படியே அமுக்குனதில் அந்த தலை அப்படி சதறி போயிடும். அப்படி இந்த பக்கம் இருக்க இன்னொரு ஸ்டாச்சு அதோட வெப்பனை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ஓங்கி அப்படி கிட்ட கொண்டு வந்தோன்னே அந்த வெப்பனை நம்ம ஹீரோ டேகரை வச்சு சும்மா 2 துண்டா உடச்சிருவாரு. அந்த வெப்பனை அப்படி 2 துண்டா விழுந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க அந்த ஸ்டாச்சுவை அடிச்சு பறக்க விடுவாரு. சும்மா பறந்து போய் சிலையோட தலைக்கு மேல உட்காந்து டேகரை வச்சு அந்த தலையை சும்மா வெட்டிக்கிட்டே இருப்பாரு. அதை பார்த்து தூரத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய சிலை அதோட வில்லுல இருந்து அம்பை செம ஸ்பீடா நம்ம ஹீரோ பார்த்து விடும். நம்ம ஹீரோ அந்த அம்பை பார்த்த உடனே அந்த அம்பை சும்மா பறந்து போய் அந்த அம்பை 2 துண்டா வெட்டிட்டு அதுல மிச்சமான அந்த பீஸ் இருக்கு பாருங்க, அதுல
அதில் அப்படியே பல்ட்டி அடித்து ஒரு கிக்கு விடுவார் பாருங்க, செம்ம ஸ்டைலாக இருக்கும். அடிச்சு அடியில் பக்கத்துல இருந்து அந்த சிலை தலையை அடித்து அந்த தலை அப்படி சதறி போயிடும். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, இதுக்காக தான்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன், என் கையாலேயே உங்களை துண்டு துண்டா சதைக்கிறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஸ்டாச்சு கிட்டலாம் பயங்கரமாக சண்டை போட்டுருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த சிரிச்சிட்டு இருக்க அந்த ஸ்டாச்சு அது அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து மனசுக்குள்ள, பரவாயில்லையே இவனோட உடம்பு மனுஷ உடம்பா இருந்தாலும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, பரவாயில்ல எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே பறந்துக்கிட்டே நம்ம ஹீரோவோட சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ கீழே நின்று அந்த சிலைகிட்ட எல்லாமே சண்டை போட்டு இருக்கும்போது அந்த சிலைங்க எல்லாமே ஒரே நேரத்தில் வெப்பனை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ அந்த வெப்பனை வச்சுட்டு டேகரை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ள, இந்த சிலைங்கெல்லாம் நான் நினைக்கிறத விட கொஞ்சம் மூவ்மெண்ட் வேகமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே மேலே பறந்துட்டு அந்த ஸ்டாச்சு, இவனோட ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்கும்போது தான் அந்த காட் சிலை இதுக்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமாக சேரில் உட்காந்துருந்தது பார்த்தீங்களா, அது அப்படியே எந்திரிச்சு நிற்கும். எந்திரிச்சு நின்று நம்ம ஹீரோ பார்த்து அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும் பாருங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த ரெக்க வச்ச ஸ்டாச்சு, ஏய் உன்னோட கடவுளுக்கு நீ அடிபணிய ரெடி. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சேர்மன் கோவை பார்க்கறதுக்கு ஜப்பான்லேருந்து கோட்டோ ரியோஜோட கில்டு மாஸ்டர் ஃபிஜிமோட்டோ வந்து நின்றுருப்பான். அவன் வந்து, நான் இங்கே எதுக்கு வந்திருக்கானா, ஜின்வோட ஹெல்ப்புக்காக தான் வந்திருக்கேன், இந்தாங்க அவருக்கு இந்த ஆஃபரை சொல்லி எங்கள்கிட்ட வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே சேர்மன் கோ இதெல்லாம் பார்த்துட்டு, சங்ஜின்வோ ஒன்றும் எங்களோட கண்ட்ரோலில் இல்லை, அவர் தனியாக ஒரு கில்டை வச்சு அவர் தனியாக ஹண்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட நாங்கள் பேசணும்னு எந்த அவசியம் இல்லையே சொன்னோன்னே அது கேட்ட அந்த ஃபிஜிமோட்டோ, இல்லைங்க நீங்கள் ஒரு ஹண்டர் அசோசியேஷன் வச்சுருக்கீங்க, நீங்கள் சொல்கிறத சங்ஜின்வோ கேட்பாரு, அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே சேர்மன் கோ அவங்க கொடுத்த ஆஃபர் லெட்டர் எல்லாத்தையுமே சேர்மன் கோ படித்து பார்த்துட்டு மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாரு. ஓ, ஜப்பான் இந்த அளவுக்கு ஆஃபர் கொடுக்க ரெடியாக இருக்காங்களா, கோட்டோ ரியோஜ் போனதுக்கப்புறம் அங்கே யாருமே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஹண்டர் இல்லை போல இருக்கு, அதனால தான் சங்ஜின்வுக்கு இவ்வளவோ கொடுக்க ரெடியாக இருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் கோ அந்த ஆஃபர் லெட்டர் கீழே வச்சுட்டு, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸில் பேச ஆரம்பிப்பார். ஏன்னா இங்கே நம்ம சேர்மன் கோவுக்கு கொரியா தான் தெரியும், அந்த ஃபிஜிமோட்டோக்கு ஜாப்பனீஸ் தான் தெரியும், அங்கே டிரான்ஸ்லேட்டர் தான் 2 பேர் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம சேர்மன் கோ டக்குன்னு ஜாப்பனீஸ் பேச ஆரம்பிப்பார். அதை பார்த்து ஃபிஜிமோட்டோ, உங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆவான். நம்ம சேர்மன் கோ, நான் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டேன், ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, உங்களோட ஜப்பானில் நிறையா ஹண்டர்ஸ் கில்டு பிரிவு ஏற்பட்டிருக்கு, உங்களுக்கு ஜப்பானோட கில்டு எல்லாமே ஆப்படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, நீங்கள் பிரசிடெண்ட்டாக தொடர்றது ரொம்பவே கஷ்டம், அதனால தான் இங்கே ஜின்வோட ஹெல்ப்பு கேட்டு வந்திருக்கீங்க கரெக்டாக அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அவனுக்கு மூஞ்செல்லாம் மாறும், செம்ம கடுப்பாவான். அப்போ நம்ம சேர்மன் கோ டக்குன்னு அந்த ரெக்கார்டர் ஒன்று எடுத்து, இது ஜப்பானோட ரெக்கார்டரு, இதில் அந்த லொக்கேஷன் எல்லாமே தெரியும், அதனால் நீங்கள் தான் அதை பண்ணியிருக்கீங்க, எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் எங்களை நோட்டமுட பார்த்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹண்டர்ஸ் 7 பேர் எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்களோட குறுக்கு புத்தி தான் காரணம், இது மட்டும் வெளியே தெரிஞ்சு உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, நீ கொரியாவில் இருக்கவனை பார்த்து என்ன நினச்ச, முட்டாப்பல் நினச்சியா, இனிமேல் என் கண்ணு முன்னாடி வந்த உன் தலையை நசுக்கிடுவேண்டா அப்படின்னு நம்ம சேர்மன் கோ அந்த ரெக்கார்டர் அப்படி நசுக்கு போட்டு டேபிளையும் அடித்து உடச்சிருவாரு. அதை பார்த்துட்டு அந்த ஃபிஜிமோட்டோக்கு அப்படியே அதிர்ச்சியில், ஐயோ என்னடா அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானேன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம சேர்மன் கோ, இதுக்கப்புறம் நீ இருக்கிற இடமும் தெரியக்கூடாது, போகிற தடமும் தெரியக்கூடாது, இங்கேருந்து கிளம்பிடு அப்படி சொல்லிட்டு நம்ம சேர்மன் கோ பயங்கரமாக மிரட்டுருவாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்கே சிலைக கூட பயங்கரமாக சண்டை போட்டுருப்பாரு. சும்மா பறந்து போய் ஒரு சிலையோட தலையை துண்டா வெட்டுருவாரு. அந்த தலை தனியாக பறந்துட்டு இருக்கும்போது இன்னும் பின்னாடி பார்த்தா 4 சிலைங்க நம்ம ஹீரோ பிடிக்க வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அப்படி ஏரில் பறந்துக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ ரூலர் ஸ்கேண்டர் பவர் யூஸ் பண்ணி சும்மா எல்லா சிலையும் பிடிச்சி நசுக்காப்புல. அதே நேரத்தில் என்ன பண்ணுவோம், பின்னாடி இருக்க அந்த மிகப்பெரிய கடவுள் சிலை அதோட கண்ணிலேருந்து சூப்பர்மேன் லேசர் ஃபயர் மாதிரி லேசர் ஃபயர் விட ஆரம்பிச்சிடும். அந்த ஃபயர் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த ரூலர் ஸ்கேண்டர் பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்க சிலைங்க எல்லாத்தையுமே ஒன்றா அப்படி மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி சீல்டு மாதிரி தடுத்து நிப்பாட்டுவார். அந்த சீல்டு மாதிரி தடுத்து நிப்பாட்டினது அந்த நெருப்பு அடித்து அதை அப்படி கொஞ்ச நேரம் தடுத்து நிப்பாட்டும். இருந்தாலுமே அந்த சிலைங்க எல்லாத்தையுமே அந்த நெருப்பு அடித்து நொறுக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சனால அந்த நெருப்புலேருந்து டக்குன்னு டாச் பண்ணி அந்த பக்கம் ஓடி போயிடுவார். அந்த சிலை அப்படியே பேய்த்தனமாக நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ, நான் உடனே இந்த பெரிய சிலையை தான் கொண்டாகணும், இதை மட்டும் கொல்லலைன்னா இது இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கொல்றதுக்கு ஓடி போகும்போது அந்த மிகப்பெரிய கடவுள் சிலை நம்ம ஹீரோவை அப்படி மிதித்து நசுக்கிறதுக்காக காலை தூக்கி டம்முன்னு ஒரு அடி அடிக்கும். நம்ம ஹீரோ அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால அந்த இடத்துலேருந்து டக்குன்னு டாச் பண்ணி வெட்டி வீசிட்டு சும்மா மேல் நோக்கி பறந்து வருவான் பாருங்க நம்ம ஹீரோ. அப்படி பறந்து வந்துக்கிட்டு
அதோட மூஞ்சிலே வெட்டலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டேகரை கொண்டு வந்து சும்மா சரசன அடிக்கலாம்னு சொல்லிட்டு போவான். அப்போ அதோட கண்ணுலேருந்து நெருப்பை கொண்டு வர ஆரம்பிக்கும். அந்த நெருப்பை சட்டார்னு விட நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ஸு அதுலேருந்து ஏர்லேயே தப்பிச்சு அந்த பக்கம் ரைட் சைடு தப்பிச்சு போயிடுவான். டாச் பண்ணிட்டு அதோட ஷோல்டர்கிட்ட போயிட்டு சும்மா நம்ம ஹீரோ 1000 கட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மியூட்டிலேஷன் சரசரன்னு நம்ம ஆன்டி கிங் எப்படி வெட்டினா அந்த டெக்னிக் தாங்க இப்போ இங்கே யூஸ் பண்ணுறான். அந்த மியூட்டிலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த மிகப்பெரிய கடலோட சைடில் மூஞ்சிலேயே சும்மா சரசரன்னு வெட்டி வீசிட்டு இருப்பான். அப்படி வெட்டினதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தா அது மறுபடியும் சிரிச்சுட்டே இருக்கு. அது மூஞ்சில ஏதோ நகத்தை வச்சு பறந்த மாதிரி சும்மா கீழே தான் இருக்குது. அது சாகாம சிரிச்சுட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு இதுக்கு மேலே இதை வெட்டினா வேலைக்காகாது, என்னோட ஃபுல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு இதை அடித்தாதான் வேலைக்காகும், அதோட கிராக் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதோட தவளை கிட்ட போய் நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு சும்மா ஓங்கி ஒரு பஞ்சு விடுவான் பாருங்க. நம்ம ஹீரோ ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் அடிச்சு அடியில் தவடா அப்படி பேர்த்துக்கும். அப்படி வாயை பொழந்துட்டு என்னடா அவன் இப்படி அடிக்கிறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த ரெக்கை வச்ச அந்த சிலை பரவாயில்லையே பயபூலியோட ஸ்ட்ரென்த்து நான் நினச்சதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்கே, நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சும்மா நம்ம ஹீரோ ஒரு குத்தோட விடாம நச்சுன்னு கன்னத்தில் அதாவது தவடாலேயே ஓங்கி குத்துன்னு குத்துவான் பாருங்க. ஏய் இப்போ நான் என்னோட பவர் என்னன்னு ஒன்று காட்டுறேன், நான் இப்போ 103வது லெவலில் இருக்கேன், இதோட சக்தி என்னன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலோட சிலையை சும்மா கணத்துல நச்சுக்குன்னு குத்துனதுல அதில் ஒரு சைடு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிரும். அது அப்படி கீழே விழுந்தோடனே நம்ம ஹீரோ ரூலர்ஸ் கண்ட் பவர் யூஸ் பண்ணி சுற்றி இருக்கிற நிறைய சிலைங்களை அட்டாக் பண்ண வரும்போது அந்த சிலைங்களை எல்லாத்தையுமே பிடிச்சி ஒரே அமுக்கு அதுக்கு எல்லாத்தையுமே அப்படி நொறுக்கி விட்டுருவான். நொறுக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோ பரவாயில்ல இப்போ நான் பண்ண பேட்டில் கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரும்போது அங்கே பறந்துட்டு இருக்க அந்த ஏஞ்சல் மாதிரி ஸ்டாச்சு கையை தட்டிக்கிட்டு சூப்பர் உன் சண்டையை பார்த்து நான் அப்படி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ அந்த சிலையை பார்த்து ஏய் இப்போ நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்து, நான் யாருன்னு சொல்கிறேன்னு சொன்னல அதை சொல்லு அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அந்த சிலை இதோட முடியலப்பா பாரு, நான் இன்னும் உயிரோடு நின்றுட்டுருக்கேன், என்னை தோக்கடிச்சிட்டா உன்னோட கேள்விக்கு எல்லாத்துக்குமே நான் பதில் தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சிஸ்டமில் பாப்பாக்கி நீங்கள் அவங்க முன்னாடி நிற்கிற அந்த எதிரியை கொல்லணும், அதுவும் 10 நிமிஷத்துக்குள்ளே, அப்படி நீங்கள் கொல்லாம விட்டுட்டீங்கன்னா அவங்களோட இதயம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொன்னோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது 10 நிமிஷத்துக்குள்ளே கொன்று ஆகணுமா, இது என்னடா புதுசாக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாகும்போது அங்கே அந்த சிலை பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ அவன் சொல்லுவான் நான் யாருன்னு உனக்கு தெரியணும்ல, நான் தான் ஆர்கிடெக்ட், நான் தாண்டா நீ இப்போ யூஸ் பண்ணுறிய அந்த சிஸ்டத்தையே நான் தாண்டா உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட்டை போடுவான். அவன் மூஞ்ச பார்த்தா ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா ஏஞ்சல் முகம் மாதிரி பளபளன்னு இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டோன் மாதிரி கன்றாவியாக இருக்கும். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இவன் தான் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுற சிஸ்டத்தையே உருவாக்குனது அப்படி சொல்லிட்டு பெரிய ட்விஸ்ட்டை போட்டுருவான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.